Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசனில் 11th ஸ்டாண்டர்ட் குறியதில் எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஸோ 9th எக்ஸாம்பிள் சம், மீது எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம்பிள் நம்பர் 9. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேவா, நிறைய தடவை கேட்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, a physical quantity x is given by x equal to a square b cube by c root d if the percentage error of the measurement in a, b, c and d are 4%, 2%, 3% and 1% respectively, then calculate the percentage error in the calculation of x. x value கொடுத்துட்டாங்க, அதில் இருக்கிற ஒவ்வொரு குவான்டிட்டிஸ்லேயும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எரர்னு கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ப்ராபகேஷன் ஆஃப் எரரில் பவருக்கு இருக்கும், எரர் இன் தி பவர் ஆஃப் அ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ கிவன் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி கியூப் பை சி ரூட் டி. இது எக்ஸு. ஏல இருக்கிற பர்சன்டேஜ் வேல்யூ வந்து 4, பியில் வந்து 2, சியில் 3 அண்ட் டியில் வந்து 1%. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் எரர் இன் பவர் ஆஃப் அ குவான்டிட்டி அப்படின்னா அதோடைய ஜென்ரல் ஃபார்ம்லாம் உங்களுக்கு வந்து 2 இருக்கும். ஈக்குவேஷன் 1.7 பார்த்தீங்கன்னா del z by z equal to n del a by a. அதாவது ஒரே ஒரு டேர்மில் மட்டும் பவரில் என்னன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை n இன்ட்டு அந்த எரர் வேல்யூ பை ஆக்சுவல் எரர் வேல்யூ போடுவோம். ஓகேவா, இது ஒரு ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது, del z by z equal to n del a by a. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, n இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, நிறைய பவர்ஸ் இருக்குது, அப்போது ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு வேணும்ல. ஸோ அது என்ன அப்படின்னா, அதை நம்ம பர்சன்டேஜ்லேயே மாற்றிக்கலாம். ஸோ டெல் இசட் பை இசட் ஈக்குவல் டு பிக்யூஆர்னு அந்த பவர் எடுத்துக்க போகிறேன். பி இன்ட்டு டெல் ஏ பை ஏ, கியூ இன்ட்டு டெல் பி பை பி plus c into del pqr கொடுக்குமா, r into del c by c. இது ஒன்று. பர்சன்டேஜ் மாற்றோம்னா எல்லா இடத்துலையும் பர்சன்டேஜெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா கீழே உள்ள ஃபார்முலா தான். ஸோ எக்ஸோடைய பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஒருவேளை அந்த டேர்ம்ஸ் வந்து டிவிஷனில் இருந்தாலும் அடிஷனில் தான் எழுதுவோம். ஸோ இது எதோடைய பர்சன்டேஜ் வேல்யூனா, z ஈக்குவல் டு a power p b power q by c power r. இப்படி இருக்கிறத நம்ம இப்போ வந்து எரரில் இப்படி எழுதிக்கலாம். அப்போது இதே மாதிரி தான் நமக்கு எக்ஸோடதும் இருக்குது. ஸோ அதையும் பர்சன்டேஜில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லையும் அந்த ஏபிசிடியிலே எழுத போகிறோம். டெல் எக்ஸ் பை எக்ஸ், இது நமக்கு பர்சன்டேஜில் வேணுன்றனால இன்ட்டு 100 போட்டுடலாம். 100 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏக்குரியது, ஏவோட பவர் என்னது 2, அப்போ 2 இன்ட்டு டெல் ஏ பை ஏ இன்ட்டு 100, இது ஒரு டேர்ம், ப்ளஸ் பியோடது 3 டெல் பி பை பி இன்ட்டு 100 ப்ளஸ் சி டிவிஷனில் இருந்தாலும் அதை அப்படி தான் போடணும். பவர் வேல்யூ 1 இன்ட்டு டெல் சி பை சி இன்ட்டு 100 ப்ளஸ் டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பவர் ரூட் 2, ஸோ 1/2ன்னு போட்டுக்கலாம். ஸோ 1/2 டெல் டி பை டி இன்ட்டு 100. ஸோ 4 டேர்ம் வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இனி நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது இதுதான் என்னது, ஆக்சுவலாக ஏபிசிடியில் இருக்கிற எரர் வேல்யூங்கிறது என்னது, டெல் ஏ பை ஏ, டெல் பி பை பி, டெல் சி பை சி, டெல் டி பை டியோடைய வேல்யூஸ். ஸோ அப்போது இது என்னது, டெல் ஏ பை ஏ, டெல் பி பை பி, டெல் சி பை சி, டெல் டி பை டியோடைய வேல்யூஸ். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா.
என்ன வரும் 2 into 4 பர்சன்டேஜ் வந்து 100 இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக பர்சன்டேஜ் போட்டலாம். ப்ளஸ் 3 into 2 ப்ளஸ் 1 into 3 ப்ளஸ் 1/2 into 1. அப்போ என்ன வரும் 8 6 3 1/2. ஓகேவா? 1/2னா 0.5 எழுதிக்கலாமா? ஆட் பண்ண என்ன வரும் 8 + 6 14 14 + 3 17 17 + 0.5 17.5%. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதுதான் எக்ஸில் இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் எரரோடைய வேல்யூஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். 2 ஃபார்முலா இருக்குது. பவரில் இருக்கிறதுனா பவரை மல்டிப்ளை பவர் இன்ட்டு அந்த எரரோடைய வேல்யூ போட்டால் முடிஞ்சிச்சு. பர்சன்டேஜை மாற்றணுன்னா இன்ட்டு 100 எக்ஸ்ட்ராவாக போடணும், அவ்வளோதான். ஸோ நமக்கு எக்ஸ் கொடுத்துருக்கிறத அதோடைய வேல்யூஸை வச்சு பிரித்து எழுதியிருக்கோம். ABCD அதோடைய பவர்ஸ்னால முன்னாடி மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ எரர் வேல்யூ அதால் மல்டிப்ளை பண்ணி டோட்டலாக ஆட் பண்ணி பர்சன்டேஜில் எழுதியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான், பட் இம்பார்ட்டண்டான சம்மு, ஈஸியாக தான் இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்மளோட மற்ற வீடியோஸையும் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.